மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்று வெறும் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இதுல நம்பிக்கை கொண்ட முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும், இந்து சகோதரர்கள், குறிப்பாக இந்து சகோதரர்களும் இந்த வழிபாட்டு இடத்துக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்க மிக முக்கியமான செய்தியை. எப்படி நாகூர் தர்காவுக்கும் ஏர்வாடிக்கும் போறாங்களோ அதே போன்று இங்க வந்து சிக்கந்தர் அவுலியாவுடைய தர்காவுக்கும் அனைவரும் வந்து செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ஆக அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய வகையில் தான் இதை வந்து அந்த உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அதை தடுக்கக்கூடியவர்களை வந்து நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சார், இது வந்து சிக்கந்தர் மலை இல்ல, இது வந்து அறுப்படை வீடுகள் முதற்படை முருகன் மலைங்கிற மாதிரி வந்து மதுரை ஆதீனம் வந்து பேட்டி அளிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து இதெல்லாம் வந்து சர்ச்சைகளை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு ஒரு சில சக்திகளினுடைய பின்னணியில் இருந்து செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றோம். எதையும் வந்து புதிதாக யாராலும் உருவாக்கவே முடியாது. இல்லாத ஒன்றை கேட்க வேண்டிய அவசியமும் இங்க யாருக்கும் இல்லை. இருக்கக்கூடியது ரெக்கார்ட்ல என்ன இருக்கோ அதுக்கான ரெக்கார்டை நம்ம தரோம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அரசு தரப்பில் கொடுக்கப்பட்ட ரெக்கார்டின் அடிப்படையில் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதும். புதிதாக எதையும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் புதிதாக செய்ய வேண்டியது நம்ம சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று என்னன்னா, மேல போறவங்களுக்கு கழிவறை வசதி, அவர்களுக்கு மின்சார வசதி, இது போன்ற வசதிகள், அதே போன்று நடந்து செல்லக்கூடிய பாதைக்கு இன்னொரு செய்தியும் இருக்கிறது. மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இந்த மேல போகக்கூடிய அந்த படிகள் எல்லாம் சீரமைத்து பாதையை செப்பனிடுவதற்காக 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அந்த நிதியும் இதற்கு செலவழிக்காமல் அதை வந்து திசை திருப்பி விட்டார்கள் என்ற ஒரு செய்தியும் இங்க இருக்கிறது. அதையும் இப்ப நாங்கள் ஆய்வு செய்ய போறோம். அப்ப இப்படிலாம் வந்து அவங்களுக்கு போகக்கூடிய பாதையை சரி செய்து கொடுப்பது, அவர்களுக்கான குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தருவது, அவர்களுக்கான கழிவறை வசதியை ஏற்படுத்தி தருவது, அவர்களுக்கான மின்சாரம் வந்து பயன்படுத்தக்கூடிய அளவு மின்சார வசதியை ஏற்படுத்தி தருவது, இந்த அடிப்படை வசதிகளை அவர்கள் யாரா இருந்தாலும் செஞ்சு இவர்கள் தான் இல்ல, இந்த சமூகம் அந்த சமூகம் இல்ல, அவர்கள் மனிதர்கள், அவர்களுடைய நம்பிக்கை அது. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தர்காவின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னுடைய வழிபாடு என்பது தர்காவுக்கு நான் போக மாட்டேன். ஆனால் அது அவங்க நம்பக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அப்ப அவங்களுக்கான உரிமையை பெற்றுத்தர வேண்டிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் எந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வழிபாட்டு உரிமையை பாதுகாக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து நிக்கணும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம், ஆய்வு செய்திருக்கிறோம். இதை அதுக்கு உரிய முதலமைச்சரிடத்திலும் ஆட்சியரிடத்திலும் அதை கொண்டு போய் சேர்ப்போம். இதுக்கு ஒரு தீர்வு காணுவதற்கான அடுத்த கட்ட முயற்சிகள் எடுத்தோம். மாவட்ட நிர்வாக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, சார் மேல வந்து இது போன பள்ளி கொடுக்கறது வந்து அனுமதி கிடையாது, இதுக்கு முன்னாடி அது பண்ணல அப்படின்ற தரப்பு சொல்றாங்க. அதனாலதான் வந்துட்டு மேல வந்து தொழுகைக்கு அனுமதி தரோம், பலியிடுவதற்கு அனுமதி இல்ல அப்படின்ற மாதிரி மாவட்ட நிர்வாகம் காவல்துறை தரப்புல இருந்து அதை சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கான ஆதாரம் வந்து நீதிமன்றம் போங்க, நீதிமன்றம் போய் நீங்க வழக்கு வந்து பாத்துக்கலாம். இல்ல அதுதான், அதாவது வந்து இன்னைக்கு வந்து அங்க மேல போய் அறுப்பது, அது ஆடு கோழி ஆகட்டும் அறுத்து அது நேர்ச்சி கடனை நிறைவேற்றுவது, அதை சமைத்து சாப்பிடுவது என்பது காலகாலமாக நடந்து கொண்டு இங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்க நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னா கூட அறிமுகப்படுத்துவோம். 50 வயது 60 வயது 80 வயதை கடந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய வயது காலங்களில் ஆடுகளை தூக்கி கொண்டு மேலே தூக்கி போவதற்காக வேண்டிய கூலி சுமக்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அது முஸ்லீம்களுக்கு கூட மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் அந்த ஆடு சுமப்பது, அதுக்கு சமையல் சாமான்களை சுமந்து செல்வதற்காக வேண்டிய இங்க பல பேர் இதே பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, உயிரோட இன்னும் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாத்தையும் கூட உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், நாங்கள் அறிமுகப்படுத்த தயாராகிறோம். அவங்க எல்லாம் அந்த ஆடுகளை சுமந்து செல்வதும், கோழிகளை சுமந்து செல்வதும், அதுக்கான சமையல் சாமான்களை சுமந்து செல்வதும், இதெல்லாம் விறகு கட்டைகளை சுமந்து செல்வதும், இதெல்லாம் கொண்டு போய் அங்க சமையல் செய்வதற்கான ஒரு தனி இடமே இருக்கு. இதெல்லாம் நான் நேரில் பார்த்தேன். இப்ப சமையல் செய்வதற்கு ஒரு இடம் இருக்கிறது, ஆடு உரிப்பதற்கான ஒரு இடம் கயிறு கட்ட நிலையில் அப்படியே இருக்குது. அங்க வந்து சமைத்து சாப்பிடக்கூடிய டைனிங் ஏரியா, அதுக்காக வேண்டிய ஒரு கட்டடம் இருக்கு. இப்படி எல்லாம் வந்து ஒரு அருமையான இந்த நிலைகள் இருந்து தொடர்ந்து நடந்துகிட்டு, புதிதாக எதையும் கேட்கல. சார், இது ஏன் திடீர்னு மறைக்கப்படுது? அதாவது வந்து இப்ப இவ்வளவு தூரம் நீங்க வழிபாடு நடந்ததுக்கான எல்லா விஷயமும் சொல்றீங்க, இது ஏன் இப்ப திடீர்னு வந்து மாவட்ட நிர்வாகம் சரி எல்லாம் மறுக்கப்படுது, ஏன் மறைக்கப்படுது? நீதிமன்றத்துக்கு போய் நீங்க அதாவது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்பது பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு சதிகள் இந்த மண்ணில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது சமூக நீதியாக இருந்தாலும் சரி, அவருடைய வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு எதிராக பல்வேறு சதிகளை இந்த நாட்டில் பல பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். சமூக நீதிக்கான போராட்டத்தை நம்ம நடத்திருக்கிறோம். மிகப்பெரிய போராட்டம். முதல் சட்ட திருத்தமே இங்க இந்தியாவுக்கான சட்ட திருத்தத்தை இந்திய அரசியல் சட்டத்தில் உருவாக்கியதே தந்தை பெரியாருடைய போராட்டம் தான். அப்ப யார் அதை தடுக்கிறா? பெரும்பான்மை மக்களுக்கான ஒரு உரிமை தானே கேட்கிறோம். அப்ப அதே சக்திகள் தான் யார் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறார்களோ
யார் இந்த மண்ணை வந்து தொடர்ந்து நாம தான் ஆள வேண்டும், இந்த நாட்டுடைய பெரும்பான்மை மக்களுக்கு அதெல்லாம் போயிடக்கூடாது என்பதற்காக கல்வியை மறுக்கிறார்களோ, குலத்தொழிலை குலக்கல்வியை இங்க வந்து திணிக்கிறார்களோ, இந்தியை கொண்டு வந்து திணிக்கிறார்களோ, அதே சக்திகள் தான் அதையெல்லாம் திசை மாற்றுவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை கலப்புவாங்க. வட மாநிலங்கள் செய்யறதும் சரி, இங்க தமிழ்நாட்டிலும் சரி, இது எல்லாமே திசை திருப்புவதற்கான ஒரு செயல்பாடுகள். இதற்கு அரசு என்ன செய்வாங்க, பிரச்சனை இல்லாத போகணுன்றதுக்காக ஒரு சில அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இதை கைவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யதார்த்தமா நடக்கிறது தான். இதுல உண்மை என்ன இருக்கிறது என்பதை நாமும் இவங்களோடு போராடி பல்வேறு 1920களில் இருந்து பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள், லண்டனுடைய கோர்ட்ல இருந்து, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் லண்டன் கோர்ட்ல இருந்து பல்வேறு தீர்ப்புகள் இன்றைக்கு நம்முடைய கைவசம் இருக்கிறது. அதனால வந்து எல்லா எவிடன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம அரசு தரப்புக்கு கொண்டு போய் சேர்ப்போம். என்ன செய்யணுமோ அடுத்த கட்டமா அரசு செய்யணும் தான் எங்களுடைய. ஓகே, தேங்க்யூ.